துலா ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடச்சிருக்கும். காரணம் வந்து குரு மட்டுமல்ல, சனியும் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான நிலையில் கடந்த ஒரு வருஷம் இருந்திருக்காரு. ஏன்னா சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருந்திருக்காரு. ஸோ கேதுவும் வந்து 11ஆம் வீட்டில் இருந்தார். ஸோ எல்லா ராஜகிரகங்களுமே நல்ல நிலையில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டை விட்டு 10ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ 10ஆம் வீட்டில் இருக்க குரு வந்து பதவியை பறிச்சிருமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து குரு பகவான் 10ல் இருக்கும்போது பொதுவாக வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து சீக்கிரமாக, அதாவது இந்த வருஷமே ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதாவது 2 மாதத்தில் கிடைக்கிறது வந்து 4 மாதத்தில் அப்படின்னு ஒரு தள்ளி போகுமே தவிர பெருமளவு பாதிப்புகள் வந்து துலா ராசிக்கு இந்த டிரான்சிட்டில் இருக்காது. அது காரணம் வந்து சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். சனி பகவான் 6ஆம் வீடுங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம். ஸோ வந்து நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இதில் வந்து ப்ராப்ளம் வராமல் சனி பகவான் பார்த்துப்பார். ஸோ குரு பகவான் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் பண்ண முடியுமே தவிர உங்களோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 10ல் குரு வந்ததால் பெருமளவு பாதிப்புகள் இருக்காது. உங்களோட க்ரோத் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சின்னா தைரியமாக பண்ணலாம். பெருமளவு பாதிப்புகள் வராது. ஆனால் வந்து ஒரு சீக்கிரமாக வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அதாவது ஒரு புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, 2 மந்த்ஸ்லேயே ரிட்டர்ன் வேணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காது. கொஞ்சம் டிலே ஆகும். அது 2 மாதம்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதமோ 6 மாதமோ ஏற்படும். அதை தவிர வந்து இந்த குரு பயிற்சியால் எந்த அளவு பாதிப்புமே துலா ராசிக்கு கிடையாது. குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டு புது வீட்டுக்கு போகணுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சனி பகவான் நல்லா இருக்க பீரியட், அதே மாதிரி குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய பீரியட், அதாவது நெக்ஸ்ட் இயரில் வந்து பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மேரேஜ் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பீரியட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குரு பகவான் வந்து அதிசாரமாக இந்த வருஷம் வந்து நவம்பர் மாதம் செல்லும். ஸோ நவம்பர் மாதமும் உங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. ஸோ குரு 10ல் வந்தாலுமே துளாராசிக்காரங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. சனி பகவானோட நிலை மிகவும் சாதகமாக இருக்குது. அதனால் இந்த வருஷமுமே துளாராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்.